3 செகண்ட் 3 செகண்ட் அப்படின்னு சொல்லி இப்ப 37 செகண்ட் இருக்காமாங்க. நயன்தாராவினுடைய ஆவணப்படத்துல 3 செகண்ட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு 10 கோடி கேட்டாங்க தனுஷ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரளயமே போச்சு சோஷியல் மீடியால ஒரு வாரமா. ஸோ எல்லாருமே வந்து தனுஷ் அவர்கள விமர்சித்து வந்தாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா அந்த ஆவணப்படத்த பார்த்ததுக்கப்புறம் நானும் ரவுடி தான் படத்தினுடைய சில சீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 37 வினாடிகள் இருக்காமா. பயங்கரமா இப்ப வந்து ரசிகர்கள்லாம் டென்ஷன் ஆயிருக்காங்க. பல ட்ரோல்களுக்கும் பல சர்ச்சைகளுக்கும் மத்தியில வந்து அந்த ஆவணப்படம் வந்து வெளியாயிருக்கு. பல பேருடைய கவனத்தையும் அது ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வீடியோல அந்த 3 செகண்ட் கிளிப்பிங் இல்லையா, படத்தினுடைய மேக்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட 37 செகண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காதா சொல்றாங்க. நிறைய பேர் ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் 2 பேரையும் விமர்சித்தும் வந்து பதிவிட்டு வராங்க. இதுல வேற அறிக்கை வேற விட்டுருக்காங்க நயன்தாரா. தன்னுடைய ஆவணப்படத்துல பயன்படுத்திருக்க சீன்ஸ் வந்து கேட்டதும் தடையில்லா சான்றிதழ் வழங்கின திரைப்பட தயாரிப்பாளர் நிறுவனங்களுக்கு நடிகை நயன்தாரா வந்து நன்றியெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன அறிக்கையில் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படம் வெளியாயிருக்கு. பல்வேறு மகிழ்வான தருணங்கள் அதில் அடங்கிய என்னுடைய திரைப்பயணத்தில் நாம் இணைஞ்சு பணியாற்றிய திரைப்படங்கள் ரொம்ப இன்றியமையாதது. அந்த படங்கள் குறித்த நினைவுகளும் ஆவணப்படத்தில் இடம்பெறணும் அப்படிங்கிற உங்களை அணுகிய போது எந்தவித தயக்கமோ தாமதமோ இல்லாமல் தடையில்லா சான்றிதழ் வழங்கிய பேரன்பை என்னைக்கோ நன்றியோட நினைவில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ.